ஆனா அதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ ஒருத்தவங்களோட அருமை இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அருமைன்னே சொல்லலாமே. இதுக்கு முன்னாடி வேற மாரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட அருமையே தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி உங்களுக்கு இருந்ததா அப்போ? ஏன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது அது எப்படி இருந்தது? அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு முன்னாடி அப்பாவ நீங்க பார்த்துட்டு இருந்ததும், அதுக்கப்புறம் நீங்க அப்பாவ பார்த்ததும் எப்படி இருந்தது? இல்ல அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் நான் இன்ஃபாக்ட் இப்ப அந்த கம்பெனில இல்ல. ஐ மஸ்ட் தேங்க் தட் பெர்சன் ஆஸ் வெல் அஸ் அந்த கம்பெனியும் தேங்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா லைஃப் வந்து ஒரு மாரி தான் போயிட்டுருந்துச்சு. ஏன்னா லோ சேலரி அது மாரி தான் இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் நல்ல சேலரி கிடைக்குது. லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்றோம். அப்படிங்கிற கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இ இ அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல தான் ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு சொன்னேன்ல. அப்பா அப்பாவுக்காக எனக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுங்கிறப்போ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா நான் வந்து அ அப்பா இன்டைரக்ட்டா தான். என்னால டைரக்ட்டா வந்து எதுவும் சொல்ல முடியல. இந்த "நீயா ஷோல" இருந்த மாரி. இன்டைரக்ட்டா தான் அவர கேர் பண்ண முடிஞ்சுச்சு. அவரு வீட்ல இருக்கும்போது வந்து சரி அவர் வழக்கமா டிவிய வந்து ஃபோன்ல தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நான் அதுக்கப்புறம் "நீங்க டிவிலயே பாருங்கப்பான்னு" சொல்லி அவருக்கு வச்சு தர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. அந்த மாரி இன்டைரக்ட்டா தான் அவர் மேல லவ்வ காட்ட முடிஞ்சுச்சு. ஸோ அதான் எப்பவுமே ஒரு டாட் கிட்ட நம்ம டைரக்ட்டா வந்து அந்த இத லவ்வ காட்ட மாட்டோம்.